வணக்கம் மக்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் சிவம் மனோஜ். மக்களே, இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உலகில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை கணித்து கூறும் பாபா வங்கா அவர்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். பாபா வங்கா 1911ஆம் ஆண்டு பல்கேரியாவில் பிறந்துள்ளார். இவர் தன்னுடைய 12ஆம் வயதில் புயலினால் ஏற்பட்ட காரணத்தினால் அங்கிருந்த மணல்கள் அவர்களுக்கு கண்ணை பறிக்கும் அளவிற்கு பாதிப்படைந்து அவர்கள் இரு கண் பார்வை இழந்து விட்டார். ஆனால் அவருக்கு இரு கண் பார்வை இருந்தாலும் எதிர்காலத்தை கணித்து கூறும் சக்தி இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரி, பாபா வங்கா கணித்து கூறிய சில செய்திகளை பார்க்கலாம். 2004 சுனாமி, அதுக்கப்புறம் செர்னோபில் விபத்து, பயங்கரவாதிகள் இரட்டை கோபுரத்தை தாக்குதல், அடுத்தது ஐரோப்பாவில யூனியன்ல இருந்து பிரிட்டன் வெளியேறுவது, இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகளை அவங்க கணித்து கூறியிருக்காங்க. சரி, அதை பார்க்கலாம். இப்ப நம்ம காலப்பாக்கல சமீபத்தில் நடந்த விஷயங்களை பார்க்கலாம். 2019 2020 மக்கள் ஒரு கொடிய நோயினால் அவதிப்பட்டு உயிரிழப்பார்கள் சொல்லியிருந்தாங்க. அது போன்றுதான் கொரோனா 2019 2020 கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் பாதி பேர் உயிரிழந்தாங்க. 2021 மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவாங்க, வாழ்வில் முன்னேறுவாங்க. அதான் கொரோனாக்கு பின் 2021 மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்வில் முன்னேறினாங்க. 2022 பாத்தீங்கன்னா நம்ம பாபா வங்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா இத்தாலி நாட்டுல. அதே 2022 இன்னொரு இடத்துல இயற்கை சீற்றம் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது எதுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டுல. 2023 பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம செயற்கை மூர்வத்துல நம்ம குழந்தைகளை பெற்றெடுத்துருக்கலாம். தோல், நிறம், எடை, உடை, இந்த மாதிரி அவங்களோட அழகா தோற்றத்தை வச்சு நம்ம செயற்கையில கரு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 நிலச்சரிவு, அது இல்லாம இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் சொல்லியிருந்தாங்க. அது போன்ற 2024 வயநாடு மற்றும் திருவண்ணாமலை நிலச்சரிவு ஏற்பட்டது. வெப்பம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு இல்லாதது 67% அதிர்வெண் இந்த 2024 வெப்பம் அதிகரிச்சிருக்கு. 2025 பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் மாகாணத்தில் காட்டுத்தீ வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது போன்ற இப்ப சமீபத்துல ஒரு வாரத்துக்குள்ள காட்டுத்தீ பரவி இருக்கு. அடுத்தது ஐரோப்பாவில மக்கள் தொகை கம்மியாகும். ஏன்னா அதுல போர் தொடுக்கிறதுனால மக்கள் தொகை கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் தெரியல. சரி, 2028 என்ன நடக்கும்னா, மக்கள் தன்னுடைய புதிய வாழ்வை நோக்கி போகும்போது வீனஸ் கிரகத்தை அடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2033 பாத்தீங்கன்னா இமயமலை பனிக்கட்டிகள் அல்லது பனிக்கட்டிகள் உருகி கடலில் சேர்ந்து கடல் மட்டம் உயர்வதால் அங்கிருக்கும் அலைகள் மூலம் பல உயிர்கள் சேதமாகும் சொல்லியிருக்காங்க. 2130 பாத்தீங்கன்னா வேற்று கிரகவாசிகள் பூமிக்குடன் நட்பு பழகும் சொல்லியிருக்காங்க. 2170 பாத்தீங்கன்னா பூமி வறட்சியில் காணப்படும் சொல்லியிருக்காங்க. 3005 பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்திற்கும் பூமிக்கும் போர் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. 3757 பாத்தீங்கன்னா நம்மளோட பூமியில இருக்க அனைத்து உயிர்களும் பூமியை விட்டு உயிர் பிரியும்னு சொல்லியிருக்காங்க. 5079 கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பூமியே அழிந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால பூமி அழியும்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையை நம்ம அழிக்கிறோம். இயற்கை நம்மளுக்கு ஒரு வரம். அதை இப்ப காடுகளை அழிக்கிறது, மரங்களை அழிக்கும் போது பூமி அழியதான் செய்யும். இப்ப காற்று நம்மளுக்கு எதுல இருந்து கிடைக்குதுன்னா மரத்துல இருந்து தான் தருது. அந்த மரத்தை நம்ம அழிக்கும் போது காற்று இல்லாம சுவாசிக்கிறதுனாலதான் மக்கள் அனைவரும் உயிர் பிரிறாங்க. சோ நம்ம இயற்கையை அழிக்காம இருந்தா நம்ம மக்கள் வாழலாம். அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ முடியும். இத கடவுளா பாக்குறவங்களுக்கு ஒரு வகையில கடவுள் நம்பிக்கை தெரியும். இயற்கை சீற்றம்னு பார்த்தா இயற்கை சீற்றம் என்று தெரியும் கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.